ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹேமால் சேனல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா எக் ஃப்ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 எக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நறுக்குன ஒரு 10 பூண்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி அதுவும் நான் குட்டி குட்டியாக நறுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா ஒரு 5 எடுத்து அதையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே சேர்த்து நான் ஒரு பிளேட்டில் நல்லா அழகாக பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி வந்து நான் ஒரு 2 தக்காளி எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேபேஜ், இதை வந்து இந்த ஸ்லைஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் ரைஸ், நான் வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் கொஞ்சம் ரைஸ் எடுத்துருக்கேன். ஓகேங்களா. அப்புறம் வந்து நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் கொஞ்சம் சூடானதும் நம்ம வந்து இதில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம வச்சுருக்கிற 5 முட்டையும் இதில் உடச்சி ஊற்ற போகிறோம். இப்போது எல்லா முட்டையும் நம்ம இதில் போட்ட உடனே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து தீய வச்சிடக்கூடாது. ஓகேங்களா. மினிமமாக வந்து நம்ம லைக் பொடி மாஸ்க்கு போடுற மாதிரி நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை நல்லா இந்த மாதிரி நம்மளுக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா பண்ணிக்கணும். நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா எக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பாத்திரம் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு அதோடு சேர்த்து கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சோம்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ஆனியனும் இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். ஆனியன் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் கரம் மசாலா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆஃப்டர் கரம் மசாலா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் வந்து இதில் நம்ம போட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரை பண்ணணும். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி விடணும். அப்புறம் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கு. ஸோ இந்த எக்கை போட்டு நல்லா நான் ஃப்ரை பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ரைஸை இதோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா ரைஸ் அந்த எக்கோடு மிக்ஸ் ஆகிருக்கிறது நல்லா தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்டிங்க்கு ஒரு பிளேட்டில் நம்ம வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் நம்ம வச்சு நம்ம இதில் பார்க்க போகிறோம். டேஸ்டான எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.